வெல்கம் டு கேகே ஃபேக்ஸ் தமிழ். நாம இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் வரலாறுல அழகு 5ஆக இருக்கக்கூடிய 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் இந்த பாடத்துக்கான மதிப்பீட்டு வினாவிடைகள் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பக்கம் எண் 66 மதிப்பீடு கொடுத்துருக்காங்க. சரியான விடையை தேர்வு செய்யும். எந்த ஆண்டில் உடன்கட்டை ஏறுதல் ஒழிக்கப்பட்டது? 1829. தயானந்த சரஸ்வதியால் நிறுவப்பட்ட சமாஜத்தின் பெயர் யாது? ஆரிய சமாஜம். யாருடைய பணியில் இயக்கம் 1856ஆம் ஆண்டு விதவை மறுமண சீர்திருத்த சட்டம் இயற்றப்பட்டு வழிகோலியது? ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். ஈஸ்ட் கோப்டார் யாருடைய முழக்கம்? பார்சி இயக்கம். நாம்தார் இயக்கத்தை உருவாக்கியவர் யார்? பாபா ராம் சிங். விதவை மறுமண சட்டத்தை இயற்றியவர் யார்? எம்ஜி ராணடே, அதாவது மகாதேவ் கோவிந்த் ராணடே. சத்யார்த்த பிரகாஷ் எனும் நூலை எழுதியவர் தயானந்த சரஸ்வதி. அதில் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ரோமன்டர் 2 கோடிட்டிடங்களை நிரப்புகம். ரோமன்டர் 2 கோடிட்டிடங்களை நிரப்புக. 1. வள்ளலார் சமரச வேத சார்மார்க்க அச்சங்கத்தை நிறுவனார். 2. பூனே சர்வாஜனியை சபாயை நிறுவினார் எம்ஜே ராணடே. 3. குலாம்கிரி நூலை எழுதியவர் ஜோதிபா பூலே. ராமகிருஷ்ணா மிஷன் விவேகானந்தரால் நிறுவப்பட்டது. ஷிங்கோ சபா அகாலி இயக்கத்தின் முன்னோடி அமைப்பாகும். ஒரு பைசா தமிழன் பத்திரிகையை துவங்கியவர் அயோத்திதாசர் ஆவார். ரோமன்டர் 3 சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். இதுல முதல் கேள்வி, இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா 1 மற்றும் 3 சரி. இங்க எதுக்கு பாத்தீங்கன்னா 1 மற்றும் 3 ஆகியன சரி. அதுல இருக்கக்கூடிய 4வது ஆப்ஷன் 2க்கு என்ன ஆன்சர்னா இதுல இருக்கக்கூடியது, அதாவது 1 மற்றும் 2 சரி ஆகியன சரிங்கிறத குறிச்சுக்கோங்க. 1 மற்றும் 2 ஆகியன சரி. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இங்க 3வது பாத்தீங்கன்னா ஆவன்னா 1 மற்றும் 2 சரி. இந்த 1ம் இந்த 2ம் சரியானதா குறிச்சுக்கோங்க. இங்க பாத்தீங்கன்னா அது ஆன்சர் செகண்ட் ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த பக்கமா பாத்தீங்கன்னா 4வது கூற்றம், ஜோதிபா பூலே ஆதரவற்றோருக்கான விடுதிகளையும் விதவைகளுக்கான காப்பகங்களையும் திறந்தார். காரணம், ஜோதிபா பூலே குழந்தை திருமணத்தை எதிர்த்தார், விதவை மறுமணத்தை ஆதரித்தார். இது கூற்று சரி, ஆனால் காரணம் கூற்றுக்கு பொருத்தமானது அல்ல. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இருக்கிறத குறிச்சுக்கோங்க. ரோமன்டர் 4 பொறுத்துக. ஒரு பைசா தமிழன் அப்படிங்கிறது பத்திரிகை. திருவருட்பா அப்படிங்கிறது ஜீவ காரூணிய பாடல்கள். பாபா தால்தாஸ் அது நிரங்கரி இயக்கம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் விதவை மறுமண சீர்திருத்த சட்டம். தேவேந்திரநாத் அப்படிங்கிறதுக்கு ஆதி பிரம்ம சமாஜம். ரோமன்டர் 5 கீழ்காணும் வினாக்களுக்கு சுருக்கமாக விடையளிக்கவும். மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர் முன்வைத்த நம்பிக்கையின் 4 கூறுகளை குறிப்பிடுங்க. 59வது பக்கம் எடுத்தீங்கன்னா இந்த 4ஐயுமே எழுதிக்கோங்க. இந்த 4மே முதல் கேள்விக்கான ஆன்சர். 2வது கேள்வி, சமூக சீர்திருத்தங்களுக்கு மகாதேவ் கோவிந்த் ராணடே பங்களிப்பினை குறிப்பிடுங்க. 60வது பக்கம். 60வது பக்கத்தில் ராணடே அப்படிங்கிறதுல இங்கே இருக்கு பாருங்க, இந்த சாதி மறுபடி அதிலிருந்து சமபந்தி அங்கிருந்து அமைப்புகளை நிறுவினார். அது வரைக்கும் 2வது கேள்விக்கான ஆன்சர். 3வது கேள்வி, ராமலிங்க அடிகளின் சீர்திருத்தங்களை குறித்து சிறு குறிப்பு வரைக. 64வது பக்கம். 64வது பக்கத்தில் எங்கே கொடுத்துருக்காங்கன்னா, உயிர்களுடைய நம்பிக்கை இயக்கம் அதிலிருந்து தாண்டி அனைத்து மக்களுக்குமான இலவச உணவகத்தை வடலூரில் நிறுவினார். அது வரைக்கும் 3வது கேள்விக்கான ஆன்சர். பக்கம் 64 கொடுத்துருக்காங்க. 5 ஏழைகள் பிரம்ம சமாஜத்தில் ஒழிக்கப்பட்ட சமூக தீமைகள் யாவை? இதுக்கு என்ன ஆன்சர்னா பக்கமே 58 எடுத்துக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா உடன்கட்டை ஏறுதல், அதாவது சதி, பெண் சிசு கொலை, பெண் அடிமை அப்படிங்கிறது எழுதியிருக்கேன், அதை எழுதிக்கோங்க. அடுத்து குழந்தை திருமணம், இதெல்லாம் ஒழிக்கப்பட்டது 4 தான். பார்த்தீங்கன்னா எந்த கேள்விக்கான ஆன்சர்னா 4வது கேள்விக்கான ஆன்சர். ஏழைகள் மற்றும் அடித்தட்டு மக்களின் நலனுக்காக ஜோதிபா பூலே ஆற்றிய பணிகளை கோடிட்டு காட்டுக. 62வது பக்கம். 62ல் பார்த்தீங்கன்னா ஜோதிபா பூலே, அதில் ஃபஸ்ட்டில் இருந்து எது வரைக்கும் 5வது கேள்வினா இங்கே இருக்க காப்பகங்களை உருவாக்கினார் வரைக்கும் 5வது கேள்விக்கான ஆன்சர். இங்கேருந்து இந்த காப்பகங்களை உருவாக்கினார் வரைக்கும் 5வது கேள்விக்கான ஆன்சர். 62வது பக்கம். அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா விரிவான விடையளி. 19ஆம் நூற்றாண்டின் சீர்திருத்தங்கள் நடைபெறுவதற்கு இட்டு சென்ற சூழ்நிலைகளை விவரிக்கவும். 58வது பக்கம். 58 எடுத்திங்கன்னா இங்கே இதில் ஆங்கில கல்வி அங்கேருந்து இதை ஃபுல்லாக குறிச்சிட்டு இந்த பக்கமாக பார்த்திங்கன்னா அயோத்திதாசோர் ஆகியவர் இவ்வகைப்பட்டோர் ஆவர். அது வரைக்கும் பார்த்திங்கன்னா முதல் கேள்விக்கான ஆன்சர் விரிவான விடையில். பக்கம் 58. 2வது கேள்வி, இந்திய சமூகத்தின் புத்தெழுச்சிக்கு ராமகிருஷ்ண பரமஹம்சரும் விவேகானந்தரும் ஆற்றிய தொண்டினை திறனாய்வு செய்க. 61வது பக்கத்தில் கொடுத்துருக்காங்க.
61வது பக்கம் இருக்கு இல்லையா, இந்த 61ல் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே என்னென்ன பேருங்கிறத மட்டும் நான் சொல்கிறேன், அவங்களுடைய பேரை மட்டும் நீங்கள் எழுதிக்கிட்டிங்கன்னா கரெக்டானதாக இருக்கும். என்னென்னா ராமகிருஷ்ண பராமகர் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்களா, அதில் ராமகிருஷ்ண பராமகர் அப்படிங்கிறதுல இருந்து இவருடைய பேர் கீழே ஃபுல்லாக குறித்து இங்கே இறங்கி குறிச்சிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இதுக்கு தலைப்பாக நீங்கள் போட வேண்டியது சுவாமி விவேகானந்தரின் தொண்டுன்னு போட்டு இதை ஃபுல்லாக எழுதணும். இங்கே போடக்கூடாது, இதை போடக்கூடாது, ராமகிருஷ்ணா மிஷன் போடக்கூடாது. சுவாமி விவேகானந்தர் தொண்டுன்னு எழுதிட்டு ராமகிருஷ்ணா மிஷன் 2வது இதாக போட்டு இதை ஃபுல்லாக எழுதணும். அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா என்ன பக்கம்னு சொல்லிடுறேன், அதை எடுத்துக்கோங்க. 61வது பக்கத்தில் நம்ம பார்த்தோம் இல்லையா, அது மட்டும் வந்து பார்த்திங்கன்னா விரிவான வழியில் 2க்கான ஆன்சர். 3 பெண்களின் மேம்பாட்டிற்கு 19ஆம் நூற்றாண்டு சீர்திருத்தவாதிகள் ஆற்றிய பணிகள் குறித்து ஒரு கட்டுரை வரைக. 58, 59, 60, 61, 62. 58ல் ராஜாராம் மோகன் ராய் தலைப்பில் ஃபுல்லாக எழுதுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ராஜாராம் மோகன் ராய் அப்படிங்கிறதுல ஃபுல்லாக எழுதணும். இதில் வந்து குழந்தை, இங்கே வந்து பார்த்திங்கன்னா விதவை பெண்கள் மறுமணம் கருத்தை முன்வைத்தார். நான் சொல்கிற மாதிரி எழுதிக்கோங்க, ஃபுல்லாக கூட எழுதுவேன்னா ராஜாராம் மோகன் ராய் தலைப்பு போட்டிங்களா, விதவை மறுமணம் அதிலிருந்து முன்வைத்தார் வரைக்கும், 1829 வகித்தார் வரைக்கும், ராஜாராம் மோகன் ராயிலிருந்து முன்வைத்தார் வரைக்கும் எழுதிக்கோங்க. பார்த்திங்கன்னா நான் சொல்கிற மட்டும் எழுதிக்கோங்க, எக்ஸ்ட்ரா எழுத வேணாம். இந்த குழந்தை திருமணம் வேண்டாம். இந்த பக்கம் மகரிஷி தேவேந்திர அதிலிருந்து அது வந்து வேண்டாம். நீங்கள் ராஜாராம் மோகன் ராய் எழுதிட்டிங்கன்னா அடுத்து 60வது பக்கம் வந்து பாருங்கள். 60ல் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் அப்படிங்கிறதுல வந்து பெண் கல்வியை அங்கேருந்து இயற்றப்பட்டது வரைக்கும். அடுத்தது என்ன தலைப்புனா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், பிரார்த்தனை சமாஜனம். அதில் வந்து இங்கே சாதி மறுப்பு, அடுத்ததுலேருந்து அதில் வந்து அமைப்புகளை நிறுவினார். அடுத்து சுவாமி விவேகானந்த சரஸ்வதி. இது வந்து 5வது பாயிண்டாக எழுதணும். ஃபஸ்ட்டு 4வது பாயிண்ட்டை சொல்லிடுறேன். 61வது பக்கம் இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு 62 எடுத்துக்கோங்க. 62 எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதில் எங்கே கொடுத்துருக்காங்கன்னா இந்த ஜோதிபா பூலே அப்படிங்கிறதுல இங்கே எழுதுங்க. இந்த பூலே குழந்தை திருமணத்தை எதிர்த்து அதிலிருந்து காப்பங்களை உருவாக்கினார் வரைக்கும் எழுதிட்டு, இது 4வது பாயிண்ட்டு. இந்த அதாவது ஜோதிபா பூலேங்கிற தலைப்பு போட்டு இதை எழுதிட்டு, அடுத்த தலைப்பாக தான் நீங்கள் 5வது தலைப்பாக தான் சுவாமி தயானந்த சரஸ்வதி மற்றும் ஆரிய சமாஜம் அதை போட்டு நீங்கள் என்ன பண்ணால் இங்கே இந்த தலைப்பு மட்டும் போட்டுக்கோங்க. 61வது பக்கத்தில் இதை ஃபுல்லாக குறிச்சிக்கோங்க. நான் திரும்ப ஒரு தடவை சொல்கிறேன், கரெக்டாக பார்த்துக்கோங்க. 58வது பக்கத்தில் இந்த தலைப்பு போட்டுக்கோங்க. இது அதுக்கப்புறமா அதை பார்த்திங்கன்னா இது வரைக்கும் எழுதிக்கோங்க. அதுக்கு 59 குறிச்சிட்டிங்களா. 60வது பக்கத்தில் இந்த தலைப்பு போட்டு இதிலேருந்து இது வரைக்கும். 61வது பக்கத்தில் இந்த தலைப்பு போட்டு இது, ஆனால் இது 5வதாக கடைசியாக எழுத வேண்டியது. 62வது பக்கத்தில் நீங்கள் என்ன எழுதணும்னா ஜோதிபா பூலே அப்படிங்கிறத ஜோதிபா பூலேன்னு போட்டு இதுலேருந்து எழுதிட்டு அதுக்கப்புறமா இதை எழுதுங்க. இதான் வந்து விரிவான வழியிலே 3க்கான ஆன்சர். இதோட இந்த படத்துக்கான ஆன்சர்ஸ் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கேகே ஃபேக்ட்ஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து இது மாதிரி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களோட பார்க்கலாம். தேங்க்யூ.